எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழுந்து அசம்பாவிதம் ஏற்படலாம் என்ற நிலையில் உயிர் பயத்தோடு வாழ்ந்து வருகின்றனர் இருளர் பழங்குடி மக்கள். இவர்களின் அச்சம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது மத்தூர் பதிவட்டம் பகுதி. இப்பகுதியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி குடும்பங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கட்டிக் கொடுத்த தொகுப்பு வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த தொகுப்பு வீடுகள் கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றது. வீடுகளின் சுற்றுச்சுவர்கள், மேற்கூரைகள் ஆகியவை முழுமையாக பழுதடைந்து வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இங்குள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் 2 முதல் 4 குடும்பங்கள் வரை வசித்து வருகின்றனர். மழை காலங்களில் இந்த நிலை முற்றிலும் மாறுவதோடு மட்டுமல்லாமல் மழைநீர் கசிவு மற்றும் கொசு தொல்லையால் கடும் அவதிக்குட்பட்டு வருவதாகவும், அவ்வப்போது பெயர்ந்து விழும் மேற்பூச்சால் உயிர் பயத்தோடு இந்த வீடுகளில் வாழ்ந்து வருவதாகவும் இருளர் பழங்குடி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த ஆபத்தான தொகுப்பு வீடுகளை அப்புறப்படுத்திவிட்டு பாதுகாப்பாக வசிக்க தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர கடந்த 5 ஆண்டுகளாக வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்தவிதமான முறையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என இருளர் பழங்குடி மக்கள் கண்ணீர் மல்க கவலையுடன் கூறுகின்றனர். எங்களுக்கு வீட்டில் இருக்கவே முடியல. காற்றடிச்சாலும் பயமாக்குது, மழை பெஞ்சா சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது, எல்லாம் இப்போ இடிஞ்சு கொட்டுது. சாப்பாடு கூட சாப்பிட முடியல, உள்ளே உக்காஞ்சி படுக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நாங்கள் எத்தனை முறை மனு கொடுத்துட்டுங்க, இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு உடனே இந்த வீடை இடிச்சுட்டு கட்டி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்குறோங்க. ஒரு வீட்டிலே ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம்னு இருக்கிறாங்க. அப்படி கணக்கு எடுத்தாலே ஒரு 60-70 குடும்பமாக இருக்கிறாங்க. எதனா பண்டகை விசேஷம் அப்படின்னு வீட்டில் வந்தால் எல்லாம் கும்பலாக ஒரே வீட்டிலே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. வீடெல்லாம் இடிஞ்சு கொட்டுது, நான் உள்ளே படுக்க முடியறதில்ல. கவர்மெண்ட்டு தான் இதை எடுத்து செய்யணும். எவ்வளோ தூரம் சொன்னாலும் எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் சார் வீடு வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே வந்தால் எங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டேறாங்க சார். வீடே கட்ட மாட்டேறாங்க. நான் கேட்டு எத்தனை வீட்டுக்கு நாங்கள் மனு கொடுத்துட்டோம். ஒரு 15-20-30 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல. உள்ளே படுக்கிறதுக்கே முடியல சார். பூரா இடிஞ்சு கொட்டுது. நாங்கள் ஒரு நாளே இங்கே உள்ளே படுத்ததே கிடையாது. என்னைக்கு பசங்க கூட்டில் வெளியே தான் படுங்க. ஏன்னா இடிஞ்சு கொட்டிட்டா பசங்க எல்லாமே எதனா ஒன்று சேதாரம் ஆகுமா அப்படின்னு ஒரு பயத்தில் நாங்கள் இருக்கிறோங்க. இப்போ சார்னாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை செய்வாருன்றத ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டே போட்டுக்கிறோங்க. எங்களுக்கு உடனடியாக எடுத்து இந்த வீட்டை கட்டி கொடுக்குமாறு தாய்மொழி கேட்டுக்கிறோம். இது குறித்து நமது செய்தியாளர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபொழுது பல ஆண்டுகள் கிடப்பில் இருந்ததால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது ரேஷன் அட்டை அடிப்படையில் விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எனவே தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக புதிய வீடுகள் கட்டித்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பிற சமூக மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் இருளர் பழங்குடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.